இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க வீட்டு பொண்ண தப்பா பேசினவங்களும் இந்த கூட்டத்துல தானே இருப்பீங்க. எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்கம். இதோ நெருப்புல இறங்கி இன்னும் புடம் போட்ட தங்கமா வெளியில வந்திருக்கா. இப்ப என்னையா சொல்றீங்க? என்னத்த சொல்லுவாங்க? வாய்ப்பு கிடைச்சதுன்னு இஷ்டத்துக்கு பேசுனீங்கல்ல, இப்ப பேசுங்கள. எவனோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் ஒரு பொண்ணு மேல பழி போடுவான். அந்த பொண்ணு நெருப்புல இறங்கி தன்னை நிரூபிக்கணுமா? அப்படி நிரூபிக்கலனா உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்களா? பழி போட்டவன் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். ஒரு ஆம்பளனா அவனுக்கு எந்த விதமான பழி பாவமும் கிடையாது. ஒரு ஆம்பளை செய்யற பாவத்தையும் ஒரு பொண்ணு தான் சேர்ந்து சுமக்கணும்ல. அப்படித்தானே அவங்க எல்லாத்த பொறுத்த வரைக்கும் நியாயம்ன்றது. எல்லாம் சரியா போச்சுமா, நீங்க வீட்டுக்கு போலாம். பார்வதி, தனாவை வீட்டுக்கு கூட்டு போங்க. டேய், அந்த பலூன்ல நிஜமாவே பெட்ரோல் தான் ஊத்துனியா இல்ல தண்ணி ஊத்துனியா? ஏன் அது ஒண்ணு கூட எரியவே இல்ல? அதான் மேடம், எனக்கும் ஒன்றும் புரியல. பலூன்ல பெட்ரோல் ஊத்துனதை நீங்களே பாத்தீங்கல்ல மேடம். அப்புறம் ஏன் நெருப்புல பட்டு எரியல? எப்படி எரியும்? அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? என்ன பாக்குற? நான் அனுப்பின ஆளு உன்னுடைய மொத்த பிளானையும் என்கிட்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறமும் நான் சும்மா இருப்பேனா? இந்த லேடி பெட்ரோல் பலூன் இருக்கிற பூக்குடைய வச்சுக்கிட்டு பூக்குழி பக்கத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? பூனா அம்மா வர சொன்னாங்க, அந்த மரத்துக்கிட்ட நிக்கிறாங்க. வா போலாம். சீக்கிரம் போ. உன்னோட பிளான் எல்லாம் முறியடிச்சிட்டேன். அந்த பலூன்ல தண்ணிய தான் நிரப்பி வச்சிருந்தோம். நீங்க தூக்கி எறிஞ்ச அந்த தண்ணி பலூன் பட்டு தனாவோட காலுக்கு இதமா இருந்திருக்கும். அவ உண்மையிலேயே எந்த கலங்கமும் இல்லாதவ. பயபக்தியோட பூக்குழியில இறங்கி தன்னை நிரூபிச்சிட்டா. இது உனக்கு யூஸ் ஆகாதுல்ல, தூக்கி போட்டுடலாம். சினு, இந்த மாதிரி மாட்டி ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு பதிலா திருந்தி மனுஷி ஆகலாம்ல. திருந்த பாரு. சினு, வா போலாம். இதனால ஊர் ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊர் தலைவர் ரகுராம் ஐயா ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்காரு. அதனால ஜனங்க எல்லாரும் ஊர் பஞ்சாயத்துல கலந்துக்குமாறு கேட்டுக்கிறோம். ரகு தான் ஊருக்கு போயிருக்கானே, அவன் எப்படி பஞ்சாயத்தை கூட்ட முடியும்? என் பையன் தான் ஊர்ல இல்லையே, அவரு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கிறதா சொல்ற? எனக்கு தெரியாதுமா, ஊர் பெரியவங்க தான் ரகுராம் ஐயா பஞ்சாயத்தை கூட்டி இருக்காருன்னு சொல்ல சொன்னாங்க. அதான் தண்டோரா போட்டுட்டு இருக்கமா.
ஒண்ணுமே புரியலையே. ஆ? ஒருவேளை அண்ணன் தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரோ என்னமோ. சரி சிவா, பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருப்பா. சரிம்மா. ம். ஆ சரி, வாங்க நம்ம பஞ்சாயத்துக்கு போலாம். இந்த பஞ்சாயத்தை ரகுராம் ஐயா தான் கூட்டியிருக்காரு. என்ன விஷயத்துக்காக கூட்டியிருக்காரு? நேத்து பரணிங்கிறவன் ரகுராம் ஐயாவோட பொண்ணு தனாவை பொய் சொல்லி தோப்பு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அந்த பொண்ணு மேல ஒரு பழிய சுமத்திட்டான். அந்த பொண்ணு பூக்குழி இறங்கி தான் மேல விழுந்த களங்கம் பொய்ன்னு நிரூபிச்சிட்டா. ஆனா பொய்யா களங்கம் சுமத்தின அவனுக்கு இந்த பஞ்சாயத்து தண்டனை கொடுத்துச்சா? அவன் யாரு? அவன் ஏன் அப்படி ஒரு பழிய அந்த புள்ள மேல சுமத்தினா? இது எல்லாத்தையும் விசாரிச்சு தப்பு பண்ணதுக்கு அந்த பையனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். அதுதானே முறை. ஆனா அத பத்தி யாருமே யோசிக்கல. அதுக்குதான் ரகுராம் ஐயா இந்த பஞ்சாயத்தையே கூட்டியிருக்காரு. உங்க வீட்டு பிரச்சனைய ஏன் ஊர் பிரச்சனைய மாத்த பாக்குறீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க? தனா என் பொண்ணுங்கிறதுக்காக நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டல. தனா இந்த ஊர் பொண்ணு. நேத்து தனாவுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு எந்த பொண்ணுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு. நடந்த தப்புக்கு தண்டனை கொடுத்தாதான் நாளைக்கு இதே மாதிரி தப்பு திரும்பவும் நடக்காது. தப்பு பண்ண பையன் வெளியூர் ஆளு. அவன் எங்க இருக்கான் தேடி எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? அவனை கூட்டிட்டு வராம பஞ்சாயத்தை கூப்பிட்டு யாரை விசாரிக்க போறீங்க? குற்றவாளி இல்லாம எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? அதாங்க நானும் கேக்குறேன். அவனை விசாரிக்காம எப்படி தண்டனை கொடுப்பீங்க? அவன் வெளியூர் ஆளுன்னு சொன்னீங்க. அவனை எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பீங்க? சீனு மாமா. சீனு வாடா. தனா, இவன் தானே உன் மேல அபாண்டமா பழி போட்டவன்? ஆமா, அவனேதான். நீங்களா பார்த்து சொல்லுங்க, இவன் தானே அது? நம்ம மேல தப்பு இல்லைன்னு தனா நிரூபிச்சிட்டான். அப்ப இவன் தானே குற்றவாளி. இவன் யாரு, இந்த குற்றத்தை எதுக்காக செஞ்சான்னு இவன் சொல்லணும்.